வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்களோட ஓன் வெப்சைட்டை கூகுள் ஆட்ஸில் கூகுள் சர்ச் என்ஜினில் உங்களோட வெப்சைட் வந்து டாப்பில் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் முழுக்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கூகுள் ஆட்ஸில் என்னெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி முழுக்க ஃபுல்லாக A to Z உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓன் வெப்சைட் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் தரேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சர்வீஸாக இருக்கட்டும், கால் டாக்ஸி ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து பியூட்டி பார்லராக இருக்கட்டும், என்ன வேணாலும் உங்களோட ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை மெடிக்கல்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் ரன் பண்ணலாம். உங்களுக்கு வெப்சைட் இல்லை, உங்கள் விசிட்டிங் கார்டில் வந்து உங்களுக்கு வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு கூகுள் ஆட்ஸில் வந்து போட்டு ப்ரொமோட் பண்ணித்தரேன். ஓகேங்களா? அந்த உங்களோட பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணால் உங்களோட வெப்சைட், உங்களோட ஷாப்போட நேம் வந்து கூகுள் சர்ச்சில் டாப்பில் வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதுக்கு நீங்கள் கூகுள் ஆட்ஸோட ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் ஆட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஓப்பன் மட்டும் கேட்குது. ஓகேங்களா? நான் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் டாப்பில். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரைட் சைடில் இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். கேம்பெயின்னா உங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கேம்பெயின் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பீக்கர் மாதிரி போட்டிருக்குல்ல, இது தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். கேம்பெயின் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த பிஸ்னஸ் நேம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? உங்களோட பிஸ்னஸ் நேம். நான் வந்து இப்போ கார் ரெண்டல் சர்வீசஸ்க்காக நான் ஒரு ப்ரொமோட் பண்ணேன், ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்தேன். அது அப்படியே சேவில் இருக்கிறதோட்டு அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேம்பெயினுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட் நேம் போடக்கூடாது, பிஸ்னஸ் நேம். இப்போ நான் கேப் புக்கிங் இன் விருதாச்சலம்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் யூஆர்எல் கேட்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விருதாச்சலம் cabBooking.com. இது வந்து நான் வந்து என்னோடய வெப்சைட் இது. அந்த வெப்சைட்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே கூகுள் ஆட்ஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் பண்ணதை தொட்டு உங்களுக்கு நான் டீச் பண்ணுறதுக்காக நான் இதை அப்படியே விட்டுடுறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் நேம் ப்ளஸ் உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து காப்பி பேஸ்ட் இங்கே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் இருக்கும், ரைட் சைடில் தான் நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கூகுள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் ஒரு சில இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். டெக்ஸ்ட் பேஸ்டு ஆட்ஸ் அண்ட் கூகுள் சர்ச் ஃபார் கெட்டிங் த ஃப்ரண்ட் ஆஃப் ஹை இன்டென்ட் கஸ்டமர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் சர்ச்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ஆடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக அதுவே இருந்தால் போது, நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. அகைன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். கீவேர்ட்ஸ்னால் கூகுளில் யாராவது உங்களோட கம்பெனி நேமையோ இல்லை உங்களோட ப்ராடக்டையோ இல்லை நீங்கள் பண்ணுற பிஸ்னஸையோ, இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் சர்வீஸ் நியர் மீ அப்படின்னு யாராவது கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஷாப் வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகணும். ஓகேங்களா? அதுதான் வந்து கீவேர்டு. இப்போ இதில் வந்து நான் என்னோடய வெப்சைட்குள்ளே என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு சொல்லி கூகுள் வந்து அனலைஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? நான் வெப்சைட்டில் வந்து கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன்ல, கேப் புக்கிங், அஃபோர்டபுள் ப்ரைஸ், இந்த மாதிரி சேத்தியத்தோப் டாக்ஸி சர்வீசஸ், கேப் புக்கிங், உளுந்தூர்பேட், திட்டக்குடி, விழுப்புரம், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன்ல. இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுன்னா கூகுள் வந்து அனலைஸ் பண்ணிவிடும். பண்ணதுக்கப்புறம் அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அந்த வெப்சைட்குள்ளே இருக்கிற கீவேர்ட்ஸ்லாம் இதை எடுத்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வச்சுக்கும். இதை நான் டைப் பண்ண கிடையாது. கூகுள் ஆட்ஸில் சாஃப்ட்வேரே அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வெப்சைட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண உடனே அதுவாக இங்கே உள்ளே எடுத்துக்கும். சப்போஸ் உள்ளே உங்களுக்கு எடுத்து கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு இங்கே கெட் கீவேர்டு ஐடியாஸ்னு இருக்குல்ல, அவங்களே வந்து ஐடியா கொடுப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஐடியா கொடுக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேப் புக்கிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே இங்கே பாருங்கள், இதில் வந்து காமிக்குது ஓலா கேப் புக்கிங்.
மந்த்லி ஆவரேஜ் சர்ச்சஸ் பார்த்திங்கன்னா 1,35,000 பேர் வந்து சர்ச் பண்ணுறாங்க. இந்த கீவேர்டை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. ஓலா புக்கிங் 1,35,000 பேர் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஓலா டாக்ஸி புக்கிங் 1,35,000 பேர் மந்த்லி சர்ச்சஸ் வந்து பண்ணுறாங்க, கூகுள் சர்ச்சில் பண்ணிகிட்ருக்காங்க. ஊபர் கேப் புக்கிங் 50,000 பேர் வந்து மந்த்லி சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. லோக்கல் டேக்ஸ் சர்வீஸ் நேர்மை, இந்த மாதிரி ஏர்போர்ட் டாக்ஸி புக்கிங், இந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸோட ஐடியாஸ்லாம் வந்து கூகுளோட ஆட்சன்ஸில் இது வந்து அந்த ஐடியாலாம் நமக்கு வந்து காமிக்கும். நம்ம இதில் வேணுமா இந்த கீவேர்டு எல்லாத்தையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கீவேர்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டால் நம்ம செலக்ட் பண்ண கீவேர்ட்ஸ்லாம் இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும். ஓகேங்களா. இதுதான் வந்து கீவேர்டு வந்து ஐடியாஸு. கீவேர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக வேணாலும் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ கேப் புக்கிங் நேர்மைன்னு போட்டு டன் கொடுத்துட்டா கேப் புக்கிங் நேர்மை இங்கே வந்துச்சு. பார்த்திங்களா, நான் டைப் பண்ணது இந்த மாதிரி வந்து ஷோவாகும். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம வந்து பிஸ்னஸ் நேம் போட்டோம், வெப்சைட் யூஆர்எல் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு ஆர்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தோம். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து கீவேர்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஆட் ஸ்ட்ரென்த் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. இங்கே போர்னு இருக்குது. ஓகேங்களா. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்னு இருக்கணும், இல்லை வந்து ஆவரேஜ்னு இருக்கணும், இல்லை வெரி குட்னு இருக்கணும், இல்லை எக்ஸலண்ட்டுன்னு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களோட நீங்கள் கிரேட் பண்ண கேம்பெயின் வந்து பக்காவாக கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்கே வந்து போர்னு இருக்குது. அதனால் நம்ம இதில் போர்னு இருக்க சேஞ்ச் பண்ணி ஆவரேஜ் கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபைனல் யூஆர்எல்லில் நம்மளோட யூஆர்எல் இருக்கும். சப்போஸ் நம்மளோட யூஆர்எல் இங்கே காமிக்கலை அப்படின்னா உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ பண்ணி காமிச்சேன், பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்பிளே யூஆர்எல்லில் வந்து அந்த விருதாச்சலம் cabBooking.com அது வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கோ, நீங்கள் எதுவும் கைய வைக்க வேண்டாம். ஹெட்லைன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகேன் ஹெட்லைன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து 3 வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஆனால் 15 கேட்குறாங்க அவங்க. 15 ஹெட்லைன்ஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இந்த போர்ன்றது ஆவரேஜாக மாறும். அதுக்கடுத்து தான் சூப்பர், எக்ஸலண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் வரும். ஸோ உங்க 3 இருக்குது. நீங்கள் வந்து நிறையா போட்டுக்கோங்க. ஆட் ஹெட்லைன்னு கொடுத்து உங்களோட ஹெட்லைன் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. கால் டாக்ஸி சர்வீசஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். கேப் புக்கிங் உங்களோட நாலேஜ் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஹெட்லைனில். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன், இதுவும் இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஹெட்லைன்ஸு, இந்த டிஸ்கிரிப்ஷனு, இந்த கீவேர்ட்ஸு இது எல்லாம் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, கூகுள் சர்ச் என்ஜினில் போய்ட்டு யாராவது ஒரு கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாகவோ இல்லை அந்த கம்பெனி சம்மந்தமாகவோ டைப் பண்ணும் போது இதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் அதில் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா. அதில் மேட்ச் ஆகிடுச்சுன்னா உங்களோட வெப்சைட் வந்து டாப்பில் ஷோ ஆகும். அதுக்காக தான் அவங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் 4 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 4 டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டைப் பண்ணணும். இந்த ஆல்ரெடி டைப்பில் வந்திருக்கிறதெல்லாம் நம்ம வெப்சைட்லேருந்து அதுவாக எடுத்துக்குவோம். அப்படி சப்போஸ் எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க. ஆட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அகெயின் ஆட் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிகிட்டே போகணும். அப்போ 4 வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு நான் புரியறதுக்காக பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, டைம் பத்தாது, வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் நான் சும்மா டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளோட வெப்சைட் வந்து எப்படி வந்து ஆட் வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ப்ரிவியூ ஆகுது. ஓகேங்களா. ஆடுன்னு போட்டு ஆட் ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா. கோயம்புத்தூர் கால் டாக்ஸி புக்கிங் வந்துருப்பேட் அப்படி இப்படின்னு போட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த கேம்பெயின் வில் யூஸ்டு
மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், இதில் வந்து வாட் யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன், என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும். அதில் வந்துட்டு நீங்கள் கிளிக்ஸுன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கான்வர்சேஷனோ இல்லை வந்து வேறு எதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடாங்க, கிளிக்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட்டை பார்த்து உங்கள் வெப்சைட் மேலே கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ கிளிக்னு இருந்தால் போதும். கேம்பெயின் நேம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் கேப் புக்கிங் போடுறேன். உங்களோட கம்பெனி நேமோ இல்லை உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அதை நீங்கள் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆட் குரூப் நேம் கேட்குறாங்க. ஆட் குரூப் நேம் ஏதோ ஒரு நேம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமாக இருக்கலாம்ல, உங்கள் பேரே கூட சும்மா ஒரு நேம் ஒன்று வச்சு போட்டுக்கோங்க. இந்த கோல் இதெல்லாம் விட்டுருங்க. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து அதுவாக எடுத்துக்கும். இன்றைக்கி வந்து March 6. எண்டு டேட்டை வந்து செட் பண்ண தேவையில்ல, அப்படியே அதை டிஃபால்ட்டாக விட்டுருங்க. அதுக்கடுத்து நெட்வொர்க் சர்ச்சஸ் வந்து கூகுள் இன்க்ளூட் கூகுள் சர்ச் பார்ட்னர்ஸ், இன்க்ளூட் கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க், ரெண்டும் வந்து டிஃபால்ட்டாக டிக்கில் இருக்கும். டிக்கில் இல்லைன்னா டிக் போட்டுக்கோங்க. இதுக்கு எதுவும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் அடிஷ்னல் கான்வர்சேஷன் அட் ஸ்மைலர் ஆர் லோயர் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிக்கை நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், நீங்கள் எந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் ஆல் கண்ட்ரிஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு காமிக்கும். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆல் கண்ட்ரிஸ். இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து என்டர் அனதர் லொக்கேஷன் கொடுத்து டார்கெட்டட்னு அதுவாக இருக்கும். ஆட் பை லொக்கேஷன். இப்போ நான் வந்து விருதாச்சலம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் விருதாச்சலம் டைப் பண்ணுறேன். VRIDD. இப்போ விருதாச்சலம் கொடுத்து டார்கெட் கொடுத்தா அந்த விருதாச்சலத்தோட அது வந்து இங்கே டார்கெட் ஆகிடும். ஸோ நான் டன் கொடுத்துட்றேன். அப்போ நம்ம வெப்சைட் வந்து யாராவது பார்த்தாங்கன்னா விருதாச்சலத்தில் இருக்கிற கஸ்டமர் அலோர் வேர்ல்டு ஃபுல்லாக காமிக்கும். பட் இருந்தாலும் விருதாச்சலம் தான் டார்கெட் லொக்கேஷன். சரிங்களா? அதனால் நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த லொக்கேஷன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து லாங்குவேஜஸ். ஆட் குரூப் நேம் போட்டாச்சு. கோல் டேட் வந்து அதுவாக இருக்குது. நெட்வொர்க் வந்து இதை டிக்கெட் போட்டோம். லொக்கேஷன்ஸ் வந்து விருதாச்சலம் கொடுத்தாச்சு. லாங்குவேஜஸ் வந்து இங்கிலீஷ்னு இருக்குது. நம்ம அடிஷ்னலாக கூட தமிழ்ன்றதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா லாங்குவேஜும் வரும். ஸோ நம்ம தமிழ்ன்றதை ஆட் பண்ணி டன் கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இங்கே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்னு ரெண்டுமே இருக்குது. ஸோ நமக்கு ரெண்டுமே வேணும். தமிழில் டைப் பண்ணாலும் நம்மளோட வெப்சைட் வந்து ஷோ ஆகணும். அதுக்காக தான் ஆட் ஷெடியூல் வந்து ஆல் டேன்னு இருக்குது. ஸோ அது அப்படியே இருந்தால் போது, அதை அப்படியே விட்டுருங்க. ஆட் ரொட்டேஷன் இதே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது உங்களோட ஆடோட பட்ஜெட். உங்கள்கிட்ட வந்து ஒரு 20,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பர் டேவுக்கு வந்து ஒரு 700 750 அந்த மாதிரி நீங்கள் ரேஞ்சில் வந்து ஆட் பட்ஜெட் வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு 1000 ருபீஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்குது கூகுள் ஆட்ஸில், நீங்கள் உங்கள் வெப்சைட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட் எவ்வளோனா ஒன்லி 1000 ருபீஸ் அப்படின்னா நீங்கள் செட் கஸ்டம் பட்ஜெட்னு சொல்லி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செட் கஸ்டம் பட்ஜெட்டு. உங்களோட பட்ஜெட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களால் 30 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வெறும் 30 ரூபான்னு போட்டால் போதும். சரிங்களா? உங்களோட ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். கூகுளில் வந்து ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். டாப்லேயோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ மிடில்லையோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷோ ஆகும். ஆனால் டெஃபினட்டாக உங்களோட வெப்சைட் வந்து கூகுளில் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ உங்களால் ஒரு 30 ருபீஸ் தான் உங்கள் வெப்சைட்டுக்காக செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 13 டைப் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு பப்ளிஷ் பண்ணிவிடுங்க. இங்கே மேலே இருக்க பாருங்கள், பப்ளிஷ் கொடுத்துட்டா பப்ளிஷ் ஆகிடும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்ம நிறையா வந்து மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். நான் சரியாக அந்த கீவேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து டைப் பண்ணல. இப்போ நம்ம கிரியேட் பண்ண கேம்பெயினை போயிட்டு பார்க்கலாம். கேப் புக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிரியேட் பண்ண கேம்பெயின் வந்து இங்கே காமிக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஆட் ஸ்டேட்டஸ் எலிஜிபிள் ஆட்ஸு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அண்டர் ரிவ்யூன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து யார் வேணாலும் போய்ட்டு கூகுள் ஆட்ஸில் போயிட்டு நம்ம என்ன வேணாலும் போட்டு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு வெப்சைட் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயே ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத
அன்அத்தன்டிகேட்டோட இமேஜஸ் அந்த மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கூகுள் ஆட்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது தப்பான விஷயங்கள் தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் போய் கூகுள் ஆட்ஸில் போய் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ அண்டர் ரிவ்யூன்னு இருக்குது. ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆட்ஸ் வந்து நம்ம வெப்சைட் வந்து டாப்பில் வர மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள் தான். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நிறைய விஷயம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். வீடியோ வந்து லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் 6 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 6 இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோமு. இதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும். ஹோம். அடுத்தது நீங்கள் கிரியேட் பண்ண கேம்பெயின் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 3 டாட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட்ஸு, உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸு, பில்லிங்கு, பேமெண்ட்ஸு இதெல்லாம் இதில் இருக்கும். ஓகேங்களா? இந்த பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஆட் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து இப்போ 340 ருபீஸ் இருக்குது. அதர் அமௌண்ட்னு கொடுத்து மினிமம் 500 ரூபா மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். அது கம்மி பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 50 ரூபான்னு போடுறேன். என்ன சொல்லியிருக்காங்க, அமௌண்ட் மஸ்ட்டு பி அட்லீஸ்ட் 500ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 500 போட்டுட்டு நான் கண்டினியூ கொடுத்துட்டேன்னா இந்த கார்ட்லேருந்து என்னோடய விசா கார்டு இங்கே ஆல்ரெடி சேவில் வச்சுருக்கேன் 906. ஸோ இந்த கார்ட்லேருந்து அமௌண்ட் வந்து கூகுள் ஆட்ஸில் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆட்ஸ் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம 30 ருபீஸ் கஸ்டம் பட்ஜெட்டில் போய் செட் பண்ணோம்ல, அந்த 30 ருபீஸ் 30 இன்ட்டு 30 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 900 ருபீஸ் வரும். ஸோ 1000 ருபீஸ்க்குள்ளே தான் வரும் உங்களோட பட்ஜெட். அந்த பட்ஜெட்னால் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நான் போட்டது வெப்சைட்டுக்கு நான் செலவு பண்ணியிருக்கிறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு வெப்சைட் வேணும், இல்லை வந்து உங்களுக்கு இது பண்ண தெரியல, உங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் நான் பண்ணித்தரேன். ஓகேங்களா? என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.